கதைய எந்த டைரக்ஷன்ல கொண்டு போறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா சுடரோட இறப்புக்கு பின்னாடி யாரு காரணமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த தீபிகா கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இல்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் மல்லிய எப்படியாவது பழி வாங்கணும். இந்த கேஸ்ல மல்லிய உள்ள தள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட மட்டுமே அவங்க செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே இந்த சுடரோட மர்மத்துக்கு யாரு காரணமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு விஜய், மல்லி 2 பேருமே ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. இந்த தீபிகாவ நம்பி இருக்கிறது ரொம்பவே சரியில்ல அப்படிங்கிறத விஜய், மல்லி 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அந்த கத்திய வாங்குன பையன அவங்களுமே தேடி போறாங்க. அந்த பையன்கிட்ட நடந்த விஷயத்த எடுத்து கேட்குறாங்க. அவங்களுமே ஒரு பொண்ணு தான் என்ன வாங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. ராஜி தான். ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் சீனாவுமே காமிக்கிறாங்க. சரி, ஓகே, நான் மொபைல்ல இருந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறேன். இதுல யாருன்னு நீ பார்த்து சொல்றியா அப்படிங்கிற மாரி விஜய் சொல்றப்ப, ஃபர்ஸ்ட் நிஷாவோட ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. நிஷாவ பார்த்து இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இப்ப ராஜியோட ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. சரி, ராஜி தான் வாங்க சொன்னாங்கன்னு அந்த பையன் சொல்லியிருந்தான் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா பிரச்சனைகள்லாம் ஓரளவு சால்வ் ஆயிருக்கும். ஆனாலுமே அந்த பையன் மறைச்சிடுறான். இல்ல, இந்த பொண்ணு இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப 3வது அந்த சுடரோட ஃபோட்டோவ காமிக்கவுமே, இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அந்த பையன பொறுத்தவரைக்கும் ராஜி அவங்க வேற ஒரு விஷயத்துக்காக தான் இத வாங்கியிருக்கிறாங்க. ஒரு பொண்ணோட இறப்புக்கு அந்த கத்தி காரணமா இருக்குது அப்படிங்கிறதால, இத வச்சு அவங்க கிட்ட பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கலாம் அப்படிங்கிற மாரி அந்த பையனுமே நெனச்சு அவங்க கிட்ட பொய் சொல்லிடுறான். இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் விஜய், மல்லி 2 பேருக்குள்ளயுமே பல குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனா நம்ம மல்லி ரொம்பவே புத்திசாலி அப்படிங்கிறதால எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. அந்த பையன் பொய் சொல்றான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி, எதுவா இருந்தாலும் தீபிகா கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாரி தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுமே வந்திருக்கிறாங்க. இங்க வந்து அவங்க உண்மைய சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நிச்சயமா அவமானமே மிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தீபிகாவை பொறுத்தவரைக்கும் மல்லிய அவ்வளோ அவமானப்படுத்தி பேசுறாங்க. மல்லியுமே கண் கலங்கி தான் வெளியில போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.